பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நம்பினா அற்புதம் செய்வார். ஏன்னா ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்திருந்தான். இப்போ உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி கையில் எடுத்து மறுபடியும் ஒரு வார்த்தையை திருப்புங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46வது 47வது வசனத்தை அப்படியே திருப்பி எடுப்பீங்களா? எல்லாரும் எல்லாம் 47 48 வரைக்கும் அப்படி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. 4ஆம் அதிகாரம் 46லேருந்தே ஏடுங்க. இப்போ அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுமா? ரட்சகர் பெயரை சொன்னார் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. ரட்சகர் பெயரை சொன்னார் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவன் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவர் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு பழக சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு பழக சொன்னவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எதையும் தாங்கும் சகிப்பு தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வாழ வைத்தாரே, கிடந்த உயிர்களெல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. அவர் வாழ்வு சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னார் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னார் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டார் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டா யோவான் 4:46 பின்பு
இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். நல்ல கவனிங்க, இங்க அடைமொழியோட சொல்லுது. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினார். அவர்தான் அந்த அற்புதத்தை செய்தாருங்கிறதுக்கு மறுபடியும் யோவான் அதை உறுதிப்படுத்துகிறார். அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அந்த தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊர். இந்த கானா ஊரை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இது நாடலை போல அனுபவம் உள்ள இடம். இதுல ஸ்திரப்பட்ட அனுபவத்தை அநேகருக்கு இல்லை. அதனாலதான் இயேசு அந்த நாடல் போல அசைகிற தன்மையை மாற்றி தனக்குள் ஸ்திரப்படுத்தும்படி மறுபடி எத்தனை முறை வந்தாலும் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். ஏன்னா அவரே சொல்றாரு. வாசிங்க, இப்ப பார்க்கலாம். கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூம். நல்ல கவனிங்க, இங்க இன்னொரு ஊரை சொல்றார், கப்பர்நகூம். இது ஐயோ என்று சொல்லத்தக்க ஒரு பட்டணம். லூக்கா 10:15 வாசிக்கிறோம். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீஷரை நோக்கி உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். சில பட்டணங்களை பார்த்து சொன்னார், உன்னிலே செய்யப்பட்ட அற்புதம் சோதம் குமரோவில செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே மனம் திரும்பி இருப்பாங்க. அவ்வளவு அற்புதங்களை கண்ட ஒரு பட்டணம் கப்பர்நகூம். ஆனால் அவங்களோட ஐயோ என்று வாழத்தக்க. ஏன்னா வேதத்தில் அநேக இடங்களில் ஐயோவை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மக்கள்? ஏசாயா 5:20 வாசிக்க கேட்போம். ஏசாயா, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி. எப்படிப்பட்ட மக்கள்? நல்லதை கெட்டதுமா, கெட்டத நல்லது என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இப்படிப்பட்ட மக்கள் இருந்த இடம். அது மட்டுமல்ல, 23ஆம் வசனம், பரிதானத்திற்காக நியாயத்தையே புரட்டுறவங்க, அவங்களுக்கு ஐயோ. அதே ஏசாயா 5:22 பாருங்க. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 11ஆம் வசனம், சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 8ஆம் வசனம், தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடம் இல்லாமற் போக மட்டும் வீட்டோடு வீட்டையும் வயலோடு வயலையும் கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. நீதிமொழிகள் 23:29 மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? ஐயோ. யாருக்கு வேதனை, யாருக்கு புலம்பல்? சாராயத்தை நாடுகிறவனுக்கு ஐயோ. புதிய ஏற்பாட்டிலே நிறைய எழுதியிருக்காரு. பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, கோரேசினே உனக்கு ஐயோ. இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற கப்பர்நகூம். ஏன்னா அற்புதத்தை கண்டால் விசுவாசிக்காது. கப்பர்நகூம்ல தான் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருந்தார் கப்பர்நகூமுக்கு. அநேகர் வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, பேதுரு அங்கே இருந்தார், அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுதான் சொல்கிறாங்க. இந்த கப்பர்நகூமுக்கு இயேசு வந்திருக்கிறான்னு கேட்ட உடனே திரளான ஜனங்கள் கூடி வந்தாங்க. ஒருத்தர் பார்க்க முடியாது, மிதிக்கிறவர்கள் கூட்டம். அங்கே ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை என்ன செஞ்சாங்க? கட்டில் கடையா தூக்கிட்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட கட்டில் கடையா தூக்கிட்டு வந்து இடமே இல்லாமல் கூரையை பிரித்து இறக்கினதை கண்டு அவன் பாவத்தை மன்னித்து அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு நட சொன்ன போதும் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று சொன்ன இடம் தான் எது? கப்பர்நகூம். இந்த கப்பர்நகூமை விட்டு எங்க வரணும்? கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வரணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்மால என்ன செய்ய முடியல, விட்டு வரல. ஆண்டவர் நம்ம பிரகாசிக்க பண்ண விரும்புறோம். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆனா பிரகாசிக்கணும் என்ன செய்யணும்? ஆதலால் தூங்குகிற நீ முதலாவது விழிக்கணும்.
மரித்தோரை விட்டு எழும்பணும். அப்பொழுதுதான் கிறிஸ்து கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். விட வேண்டியதை விடணும். இன்னைக்கு விட முடியுதா? இன்னைக்கு அநேகர் பாரம்பரியத்தை விட முடியுதா? ஜாதியை விட்டு கொடுக்க முடியுதா? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும். எனக்கு அன்பாருடைய நாம் எதை விட்டு கொடுத்துருக்குறோம்? ஆண்டவர்கிட்ட வரணும்னா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். சகேயு தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து போகிற வழியிலே அடுத்த நிமிஷம் மாறினான். லூக்கா 19 பார்க்கிறோம். அவரை கூட்டிகிட்டு போகிறான். நான் உன் வீட்டை தங்கணுங்கிறார். போகிற வழியில் அவர் கையை பிடிச்சக்கொண்டே அவ்வளோதான். கூட்டிகிட்டு போகும்போது சொல்லிட்டான், ஐயா நான் என் ஆஸ்தியில் பாதி என்ன ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையா திரும்ப. அப்பதான் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் இயேசுவே, நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் இயேசுவே, நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. தம்மண்டை வந்தோரை தள்ளாதே, நம் அன்பானே நம்மை தேடி வந்தானே, அம்மண்டை வந்தோரை தள்ளாதே, நம் அன்பானே நம்மை தேடி வந்தானே, தாமாக ஜீவ தண்ணீர் தந்தானே, தாமாக ஜீவ தண்ணீர் தந்தானே, நம்ம தாகமெல்லாம் தீர்ப்பேல் என்று சொன்னாரே, நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், பொல்லாரையும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோருக்கும் அன்பு செய்யும் இயேசுவே, நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், நல்லோரையும் பொல்லாரையும் உள்ளோரையும் எல்லாரையும், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. யாரையும் சரி தள்ளுறதில்லை. இங்கே பாருங்க, அவர் திராட்சை ரசமாய் தண்ணீராய் மாற்றின அந்த கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வந்திருக்கிறார். இதை கேள்விப்பட்டு ஒரு மனுஷன் வாரான். அந்த வாசிங்க யோவான் 4 திரும்ப அந்த 46 வாசிக்க பார்க்கலாம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். ஏன்னா கலிலேயா என்றால் இயேசு உயிர் தெழுந்து எங்க தான் போய் நின்னாரு? கலிலேயாவுக்கு. கலிலேயா என்னும் ஊரில் இயேசு ஜனங்களை தொட்ட இடம். குருடர் செவிடர் முடவர்கள் எல்லாம் எல்லாரையும் குணமாக்கின இடம். அதனால்தான் அந்த கலிலேயா அந்த கடற்கரையில் தான் அற்புதத்தை கனசரேத்து கடல்ல அற்புதத்தை கண்ட இடம் பேதுரு. இந்த கலிலேயா என்பது ஒரு பயணம். அவர் அப்படியே நடந்து 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 எல்லா நாடுகளுக்கும் கிராமங்களுக்கும் என்ன செய்தார்? சுற்றி தெரிந்தார். அப்படி சுற்றி தெரிந்து வந்து 2ஆம் முறை செகண்ட் டைம் எந்த இடத்துக்கு வந்திருக்காரு? கானா ஊருக்கு. அங்கே தான் இப்போ
அவரை கேள்விப்படுறான் ஒருத்தன். வாசிங்க. அப்பொழுது கப்பர்நாகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன், ராஜாவின் மனுஷருடைய அவருடைய குமாரன், ராஜாவுடைய மனுஷர் அநேக சொந்தக்காரன் இருப்பான், அதுல ஒருத்தருடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையா இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். மத்தேயு 6:8 என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மிக அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதை அறிந்ததுனால அவன் எங்க இருந்து வாரா? கப்பர்நாகம் விட்டு வெளியே வாரான். இன்றைக்கு நாம கப்பர்நாகம் போன்ற நமக்குள்ள இருக்கிற அனுபவங்கள், ஐயோ என்று சொல்லத்தக்க அனுபவங்களை விட்டு வெளியே வரணும். இயேசு இடத்துல தேடி வரணும். ஏன்னா அவர்கிட்ட வந்தா பாரம் சுமக்கிறவங்க, கண்ணீர் கவலையோடு வந்தவங்க யாரும் என்ன செய்ய மாட்டார்? என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பி தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்ற மகனே, நீ வருவாயா? இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா? இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். ஏதேதோ ஏதேதோ ஏலேலோ ஐலசா ஏலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. முதலாய் தேவனுக்கு உகந்தது தேடு. முதலாய் தேவனுக்கு இது எல்லாமே அவர் உனக்கு சேர்த்து தந்திடுவார். இது எல்லாமே அவர் உனக்கு சேர்த்து தந்திடுவார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். விடுதலை இயேசு தருகிறார். நீ தேடும் விடுதலை இயேசு தருகிறார். ஐயா நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. இன்று நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். பாவ மன்னிப்பில் நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நீ பெற வேண்டும். எனக்கு அன்பானவளே, ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம் விடுதலை தராதுங்க. ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம்லாம் விடுதலை தரதில்லை. ஒரு மனிதனாக வந்து நமக்காக ரத்தம் சிந்தி மீட்ட தேவன். இன்றைக்கும் மரித்தேன்
சதா காலங்களிலும் உயிரோடு உயிரோடு இருக்கிறேன். இருக்கிறேன். ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னவர். அவரை குறித்து கேள்விப்பட்டான். யாரு? ராஜாவுடைய குமார், மனுஷர்ல ஒருத்தன். அவருடைய பிள்ளைக்கு என்னது? மரண அவஸ்தைப்படுகிறதுனால நீர் வந்து அவனை என்ன செய்யணும்? குணமாக்கணும், வேண்டிக்கணும். சில நேரத்தில் இயேசு அவனை குணமாக்குவார். எனக்கு அன்பானே, அப்போஸ்தலர் 9:34 என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:34 மிக அழகா நமக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வந்து குணமாக்குவார். ஏன்னா அந்த குணம் தருகிறவர். யாரு தேடுறோமோ அவளை வந்து அவரே குணமாக்குவார். குணமாக்குறதுக்கு பல வழி இருக்கு. மத்தேயு 20:34 பாருங்க. மத்தேயு 20:30. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து. உடனே கவனிங்க, அவர் தொடணும், இல்ல நாம அவர் என்ன செய்யணும்? தொடணும். இன்னைக்கு எத்தனை பேரு அம்மா தொடாட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம அந்த மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிற மாதிரி அந்த பெண் என்ன செஞ்சிருப்பா? ஐயோ, நான் தீட்டுள்ள அவர் தொட முடியாது, நான் போய் அவரை தொடவா? அவராது என்னை தொடட்டும். சொல்லி பாருங்க, ஆண்டவரே என்னை தொடுங்கப்பா. என்னை தொட்டு தொட்டு பார்ப்பேன். ஒருத்தர் பாடினார், தொட்டு தொட்டு பார்ப்பேன். தோமா என்ன செஞ்சார்? காயத்தை கையை போட்டு பார்த்தார். ஏசு அவனை சொன்னார், கிட்ட வந்து என்ன என்ன செய்ய? தொட்டு பாருன்னார். நாம் இன்றைக்கு எதை செய்திருக்கிறோம்? எல்லாம் சொல்லுங்க. எதாம்பது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். எதாம்பது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ராஜாவுக்கு ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். நமது ஜெபத்தால், நமது பணத்தால், நமது ஜெபத்தால், நமது பணத்தால் ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். என் இயேசு ராஜாவுக்கே. எனக்கு அன்பானுளே, சங்கீதம் 107:20 என்ன நேரம் ஆயிடுச்சு. அவர் குணமாக்குற வழியில் இன்னொரு வழி. சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. ஓ, உன் மகன் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் வேதனை நீங்கி சுகமாயிரு, இனி போ, பாவம் செய்யாது. ஏதாவது ஒரு வசனத்தை அனுப்பி என்ன செய்வார்? குணமாக்குவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் அந்த கப்பர்நாகும் போன்ற அனுபவத்தில் இருக்கீங்களா? ஐயோ என் வேதனை தாங்கலை, ஐயோ என் கண்ணீர் தாங்கலை, ஐயோ என் கவலை தாங்கலை. இன்றைக்கு பாரத்தோடு இருக்கிறீங்களா? இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் ஏதோ அந்த கண்ணீர் அவர் தொலைக்காட்சியில் பார்க்கறனால என்ன பார்க்காதீங்க, அவருடைய வார்த்தையை பாருங்க. அவர் 2ஆம் முறை எங்க வந்திருக்கிறார்? கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு வந்திருக்கிறார். அப்போ ஒருத்தன் வந்து கேட்கிறான், ஐயா என் குமாரன் மரண வேதனைப்படுகிறான், நீர் வந்து அவனை குணமாக்கணும் வேண்டிக் கொண்டான்.
அவர் வருவதற்கு காலம் தாமதித்தோடு கூட, ஐயோ என் மகன் சாக போனா, சீக்கிரம் வருண்ணா. அவர் சொன்னார், நீ போகலாம்ப்பா, உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான், நம்பி போனால் பிழைத்திருக்கிறான். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி எனக்கு ஒரு அற்புதம் செய்வான்னு சொல்கிறீங்களா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு பெரியோரே, சிறியோரே, தாய்மாரே, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, எங்கள் சபையை பார்வையற்ற 2 கண்ணும் தெரியாத மக்களுக்கு வைக்கப்பட்ட சபை. ஒவ்வொரு நாளும் அவங்கள கூப்பிட்றதுக்கு மட்டும் 4000 ரூபா வேனுக்கு கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எல்லாரையும் சாப்பிட வச்சு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எனக்கு பாரம் அதுதான். ஐயோ யாரையும் சும்மா அனுப்பிடக்கூடாதே. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இப்படிப்பட்ட சபையை தாங்குவதற்கு கர்த்தர் ஏவினார். நீங்களும் வரலாம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா நாங்களும் வந்து கலந்துக்கலாம். தாராளமாக வாங்க. எப்போ வருவீங்க? ஐ எம் ஆன்சியஸ்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் அரைவல். பட் பிஃபோர் யுவர் அரைவல் ப்ளீஸ் கால் மீ. எதுக்குங்க? உங்களை நாங்களே வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கிற எல்லாத்தையும் பார்க்கலாம். இதில் எந்த ஒளியும் மறைக்கும் வழியே இல்லை. வந்து பாருங்கள், இருக்கிற இடம் கூட நெருக்கடியில் இருக்காங்க. இன்னொரு அறை கட்டப்படலை. பார்வையற்ற மக்களுக்கு நல்ல கண்ணா உதவுற ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம், கட்டுமான படிக்க உதவலாம். மரித்தா கூட ஒரு ஃபியூனரலுக்கு சொந்தக்காரன் வரமாட்டான், இதற்கென்று உதவலாம். அது இப்போ கல்வி ஆண்டு. பார்வையற்றோர் பிறந்த பிள்ளைகளுக்கு கல்விக்காக உதவுகிற சிலரை கர்த்தர் எழுப்பி தரணும். நீங்கள் கேட்பீங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நான் செக் தான் தாராளமாக இடம்னு சொல்கிறேன், எந்த தப்பும் கிடையாது. வாங்க. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். எப்படி பிறந்த தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்கு வைக்க வேண்டிய வழி இருக்குது கட்டாயம் அப்படின்னா 84 388 52 500 8438852500 இந்த நம்பருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். இதில் நீங்கள் தொடர்பு கொண்டு அனுப்பிட்டு என்ற சொல்வீங்கன்னா இதற்கான ரசீதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாளிலே மறுபடியும் கலிலேயா என்ற கானா ஊருக்கு இயேசு வந்திருக்கிறார். அதை கேள்விப்பட்ட ஒரு மனுஷன் போனா அவன் நம்பிக்கை வீண் போகலை. இன்றைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருடைய நம்பிக்கைகளை கர்த்தர் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772,
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.